என் நாமத்தில் என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தரை யார் ஒரு தேவ பிள்ளை அவருடைய நினைவா இருக்கிறார்களோ, அவரை நோக்கி பார்க்க ஆசையா இருக்கிறார்களோ, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு அவர்கள் அக்கறையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்பொழுதும் கர்த்தர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இந்த எலிசாவுக்கு செய்த நன்மையோ, எலிசாவுக்கு செய்த உபகாரமோ எலிசாவுக்கு செய்தது அல்ல. ஆமென் சொல்லுங்க. எலிசாவின் மீது இருக்கிற அபிஷேகத்துக்கு செய்தது. எலிசாவை அழைத்த தேவன் அவன் மீது இருக்கிறார், அவன் மீது காணப்படுகிறார் என்பதினாலே எலிசாவுக்கு செய்த எல்லா வேலைகளையும் எலிசாவுக்குள் இருக்கிற தேவனுக்கே செய்ததாய் நினைத்துதான் அந்த சூனேமையால் செய்தார். ஆமென் சொல்லுங்க. உடனே தான் அதனாலதான் கேட்கிறார், எப்ப வந்தாலும் படுத்திருக்கிறேன், நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் வர நேரத்துல இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு கொஞ்ச நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், இந்த இடத்தை எனக்கு தந்திருக்கிறாளே, இவளுடைய வாழ்க்கையில நான் எதையாவது செய்திருக்கிறேன்னா? ஆமென் சொல்லுங்க. வேண்டாம் என்று சொன்னாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து தரும் என்பதை மறக்க வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று எடுக்கிறதான முயற்சிகள் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கென்று நீங்கள் படுகிறதான பிரயாசங்கள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையில் வந்து பங்கெடுப்பது அல்ல சாதனை. நான் திரும்ப சொல்றேன், நீங்க வீடுகளிலே நீங்க ஜெபிப்பது அல்ல, கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாக, கர்த்தருக்காக பயந்து நடக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னால பிரியமானதா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சூனேமையாளுக்கு குறை இருந்துச்சு, ஆனா என் குறையை பத்தி அவ கவலைப்படவே இல்லை, தன் நெருக்கத்தை பத்தி அவ கஷ்டப்படவே இல்லை. பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் எலிசா கிட்ட வந்து சொன்னாலா, ஐயா எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னாலா? சொல்லவே இல்லை. இவ தன்னுடைய குறையை குறையாகவே நினைக்கல. கர்த்தர் என்ன, கர்த்தருடைய பரிசுத்தத்துல மாத்திரம் உண்மையா இருக்கிறா, தேவனை ஆராதிப்பதில் மாத்திரம் கவனமா இருக்கிறா. அதனால ஒரு முறை கூட சொல்லல. அதனால தான் இந்த எலிசாவுக்கே தெரியல. என்ன தெரியல? அல்லேலூயா. இருக்கீங்களா? எலிசாவுக்கு தெரியல. என்ன தெரியல? சூனேமையாளுக்கு பிள்ளை இல்லைன்ற விஷயம். அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், அங்க போன தேவ ஊழியக்காரன் சூனேமையால் கிட்ட என்ன பேசல? சொல்ல மாட்டீங்க, கதை பேச